அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஸ். இப்போ சேனலில் பார்க்குறது ரோபோட்டிக்ஸ் ரெகுலேஷன் 2021 ஒரு சப்ஜெக்ட் எம்ஆர் 3691 இதான் சப்ஜெக்ட் கோட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின்னு ரோபோ. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஸ். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அனானியூஸில் படித்தாலும் அட்டானமஸ் டீமில் படித்தாலும் நம்ம கொடுக்குற டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட சிலபஸும் அனானியூஸ் சிலபஸும் மேட்சாக தான் பாருங்கள். அட்லீஸ்ட் 90% மேட்ச் ஆனோட உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா தோன விகாஸ் யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெம்பர்ஷிப்பை ஜாயின் ஆகிக்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ரோபோட்டிக்ஸ். இது MR 3691 சப்ஜெக்ட் கோடில் இருக்குது. இப்போ இல்லை இம்பார்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, ரோபோட்டிக்ஸுங்கிறது கொஞ்சம், அதாவது பழைய ரெகுலேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதை ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் ஸ்ரீதர் சார். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். சார் கேட்டவொடனே நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லா டாபிக் எழுதி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார். ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் என்ன கொடுத்தாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த தடவையும் நான் அவங்க சொல்ல டாபிக்ஸ்லாம் வரும்னு நம்புவோம். யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரை என்ன டாபிக்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 1 ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அதில் ஃபஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய பேசிக் காம்போனன்ட்ஸ் பற்றி படிக்கணும். லா ஆஃப் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோபோட். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் சிம்பிளாகவே எழுதிடலாம். டயக்ராம் வரும், டயக்ராம் போட்டு நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா, ரோபோட் ஆர்கிடெக்சரை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ், அக்யூரசி, ரெசல்யூஷன், ரிப்பீட்டபிலிட்டி, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது 4 to 6 மார்க் கேட்கலாம். ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 30 மார்க் ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்பிட்டபிள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி 6 and 7 கேட்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் இந்த ரிப்பீட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. எல்லாத்தையும் படிங்க, ரிப்பீட்டபிலிட்டி சேர்த்து படிங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் எது படிக்கணும்னு பார்த்துக்குங்க, அவனையும் பார்த்துக்குங்க. யூனிட் 2 ரோபோட் கைனமெட்டிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யூனிட் 2 ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுத்தாலும் கூட, ஆனால் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். சரிங்களா? ரோபோட்டிக்ஸ் சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கனால நம்ம எதெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டுக்கோமோ அதை கம்பல்சரி படிங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பார்க்காம, அப்படி உங்களுக்கு படிக்கணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னு ஃபஸ்ட் படிச்சுக்குங்க. அடுத்த டைம் இருக்கும்போது இதில் ஃபார்வர்ட் இன்வர்ஸ் கன்வெர்ட்டி படிச்சிருங்க. என்ன டாபிக்னு பார்த்துக்கலாம். இதில் இன்ட்ரடக்ஷன், ரோபோட் கைனமெட்டிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் வச்சு ஒரு 2 மார்க் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், இதை பற்றி கேட்கலாம். அடுத்து ஹோமோஜினியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் ரெப்ரசன்டேஷன் படித்து முடிச்சுட்டு அப்புறம் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வாங்க. ஏன்னா ஹோமோஜினியஸ் ரெப்ரசன்டேஷன் ஹோமோஜினியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுதான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ஹோமோஜினியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுங்க, அப்புறம் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் படிங்க. இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இதில் ஃபார்வர்டு இன்வர்ஸ் கைனமெட்டிக்ஸ் பற்றி படிக்கணும். அதில் 2D தனியாக இருக்குது, 3D தனியாக இருக்குது. சரிங்களா? யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ரோபோ டைனமிக்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிரிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்டர் டைனமிக்ஸில் இந்த ரெங்கரேஜ் ஈக்குவேஷன்ஸை பற்றி கேட்கலாம். அப்புறம் ஆயிலர் ஃபார்மேஷன், நியூட்டன் ஈக்குவேஷன் கேட்கலாம். இதில் சில சமயங்களில் ப்ராப்ளம் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. இதில் நம்ம ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும் இல்லையா? அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். செகண்ட் ஹாஃப் நீங்கள் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கணும். அப்போ இந்த டாபிக் அட்டன் பண்ண முடியும். இன்னொன்று ஈக்குவேஷன்ஸுக்குனால நிறைய டெரிவேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஜெக்ட்ரி, பாத், பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங். இதில் நம்ம ட்ரெஜெக்ட்ரி, பிளானிங், அப்புறம் கார்டீசியன் ஸ்பேஸ் டெக்னிக், அப்புறம் ரோபோட் கண்ட்ரோல். இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம். அந்த ரோபோட் கண்ட்ரோலோட கார்டீசியன் ஸ்பேஸ் டெக்னிக் தான் படிச்சுக்கணும். அப்புறம் ரோபோட் ப்ரோக்ராமிங், ரோபோட் லாங்குவேஜ் கம்பல்சரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கணும். ரோபோட் ப்ரோக்ராமிங் அண்ட் ரோபோட் லாங்குவேஜஸ். அப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ரோபோட் அண்ட் ரோபோட் அப்ளிகேஷன்ஸ். இதில் ரொம்ப பெரிய டாபிக், ரோபோட் ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் எப்படி படிக்கணும். அப்புறம் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பற்றி படிக்கணும். அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ரோட்டரி மோஷன், ரோட்டரி லீனியர் மோஷன், அப்புறம் ஹார்மோனிக்ஸ் டிரைவ் சிஸ்டம், கியர் சிஸ்டம், பெல் டிரைவ்ஸ், இதெல்லாம் படிக்கும். இதெல்லாம் மெக்கானிக்கல் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் எடுத்தீங்க அப்படின்னா கிரிப்பரை பற்றி கேட்கலாம், கிரிப்பர் டைப்ஸ் பற்றி கேட்கலாம். அப்புறம் ரோபோட் அப்ளிகேஷன் கேட்கலாம். அப்ளிகேஷன்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட், மேனுஃபேக்சரிங்கில் எப்படி யூஸ் ஆகுது, ஆட்டோமேஷனில் எந்த மாதிரி ரோபோட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மெடிக்கலில் ஸ்பேஸ், அண்டர் வாட்டர் வெல்டிங், இல்லை அண்டர் வாட்டரில் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரோபோட் அப்ளிகேஷன் எழுதிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா யூனிட் 5 செகண்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க.
சரிங்களா? இப்போ நம்ம சில யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருப்போம். இப்போ யூனிட் நம்ம 3 எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே இன்ட்டுமா போட்டுக்கும் இல்லையா? ரெண்டுமே இம்பார்ட்டன் தான். அப்புறம் நம்ம ஃபுல்லாக படிக்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு லங்ரேஜ் ஈக்குவேஷன்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக டைம் இருக்கும்போது ஆயிலர் ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் படிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். ஸோ இவ்வளோ தான் அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார்.